நூற்றாண்டுகளுக்கு முன்பே மிக துணிச்சலாக பல மாடங்களை உடைய இறைவனுக்கு கொடுத்தால் படமாடும் கோயிலுக்கு பகவர் கொன்றியில் நடமாடும் கோயில் நம்பர்க்காக, நடமாடும் கோயில் நம்பர் கொன்றியின் படமாடும் கோயில் பகவர்க்காகுமே என்று மிக துணிச்சலோடு அன்று இறைவனுக்கு கொடுப்பதை காட்டிலும் மக்களுக்கு கொடுங்கள் என்று கூறுகின்றார். ஆர்க்கும் இடுமீன் எல்லோருக்கும் கொடுங்கள், அவர் இவர் என்னன்மீன், அவருக்கு கொடுக்கலாம் இவருக்கு கொடுக்கலாம் என்று எண்ணாதீர்கள் என்று பெருஞ்சித்திரனாரை போல சொல்லுகின்றார். யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி உணவு, எல்லோருக்கும் நீங்கள் கொடுக்கலாம், எதை கொடுக்கலாம், உண்ணும் போது ஒரு பிடி உணவை எல்லோருக்கும் கொடுங்கள் என்று சொல்லுகின்றார். இனி திருமந்திரத்திலே ஒருமைப்பாட்டு உணர்வினை காண முடிகின்றது. நாட்டின் முன்னேற்றத்திற்கும் சமுதாய நல்வாழ்விற்கும் தடையாக உள்ள சாதி பாகுபாட்டை, இவருடைய காலத்திலே பல்வேறு சாதிகள் இருந்திருக்கின்றன என்பதை திருமந்திரத்தின் வாயிலாக அறிகின்றோம். இந்த லிங்கத்தை வைத்து வழிபடும் பொழுது கூட ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான லிங்கம் வைத்து வழிபட்டிருக்கின்றார்கள் என்றெல்லாம் திருமந்திரத்தின் வாயிலாக நாம் அறிகின்றோம். என்றாலும் அதையெல்லாம் உணர்த்தியவர் ஒருமைப்பாட்டு உணர்வினையும் உணர்த்துகின்றார். நாட்டு முன்னேற்றத்திற்கும் சமுதாய நல்வாழ்விற்கும் தடையாக உள்ள சாதி பாகுபாட்டையும் பல கடவுளை வணங்கும் சமய வேறுபாட்டினையும் திருமந்திரம் சாடுகின்றது. சாதி சமய வேறுபாடுகள் மக்களிடையே இருப்பினும் ஒருமைப்பாட்டு உணர்வினை வளர்க்கும் வகையில் வழிகாட்டுகின்றது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஒன்று கண்டீர் உலகுக்கொரு தெய்வம், ஒன்று கண்டீர் உலகுக்கு உயிராதல், நன்றே நினைமின், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதை நன்றே நினைமின் என்று வலியுறுத்துகின்றார். சமயம் உணர்த்துகின்ற உண்மை. இனி இத்தகைய கருத்துக்களை எல்லாம் நான் தொகுத்து கூறி திருமந்திரத்திலே சமயம் என்ன உண்மையை உணர்த்துகின்றது. திருமந்திரம் சைவ சமயத்தின் 4 பிரிவுகளை உணர்த்தினாலும் அன்பே சிவம். ஆக அவர் சொல்லுவது அன்பு, அன்பு நெறிதான் அவருடைய சமயம். அதனால்தான் என்னை இறைவன் நன்றாக படைத்தான், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று சொல்லுகின்றார். தமிழ் என்ற சொல்லினுடைய விளக்கமே அன்பு. தமிழ் என்ற சொல்லிலே இருக்கின்ற அந்த தன்மையை எடுத்து காட்டும் வண்ணமாக அன்பே சிவம் என்ற உண்மையை சமய உண்மையாக கூர்முகமாக அன்படைத்தான் அன்பின் உள்ளான் அன்பெனும் சிந்தையின் மேல் எழும் அன்பனை அன்பிலவனை அன்பும் அறிவும் அடக்கமாய் நிற்கும் அன்புற 5இல் அமர்ந்து நின்றான் என்ற திருமந்திர பாடல் வரிகள் அன்பு வடிவானவன் என்று இறைவன் என்று குறிப்பிடுகின்றார். அன்பு வழியில் இறைவனை அடைய முடியும் என்ற உண்மையை திருமந்திரம் உணர்த்துகின்றது. முடிவுரையாக அன்பே சிவம் என்ற தமிழ் சமய உண்மையை உலகிற்கு உணர்த்தும் நூல் திருமந்திரம் ஆகும். அன்பு வழியில் சென்று வழிபாடுகளை செய்து ஒருமைப்பாட்டு உணர்வுடன் நம்பிக்கையுடன் செயல்பட்டு வந்தால் தனிமனித வாழ்க்கையும் சமுதாய வாழ்க்கையும் செம்மையுடன் இலங்கும் என திருமந்திரம் சமய உண்மையாக உணர்த்துகின்றது. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உணர்வினை சமயம் உண்மையாக உலகிற்கு உணர்த்துகின்றது. ஆக சமயத்தால் தமிழ் வளர்ந்தது, தமிழால் சமயம் வளர்ந்தது என்பதால் இந்த செம்மொழி மாநாட்டிலே சமயத்திற்கும் ஒரு பிரிவு அளித்து அந்த சமயம் செய்த தொண்டுகளை எல்லாம் வகைப்படுத்தி நாளும் நாளும் நாம் பேசிக்கொண்டு வருகின்றோம். ஆக இந்த மன்றத்தில் இந்த ஆய்வரங்கத்தில் திருமூலரை பற்றியும் திருமந்திரத்தை பற்றியும் படித்துவிட்டு அகன்றுவிட்டால் மட்டும் போதாது. நாம் ஒவ்வொரு மயான வைராக்கியம் என்று பிரசவ வைராக்கியம் என்று சொல்லுவோம். ஒவ்வொன்றையும் கேட்கும் பொழுது இவ்வளவு இருக்கின்றதா, இனி இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்று இந்த அரங்கத்திற்குள்ளே இருக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி பிறக்கும். ஆக மாநாட்டை விட்டு சென்றவுடனே எல்லாம் மறந்து விடுவோம். அந்த நிலை இல்லாமல் நாம் இந்த திருமந்திரத்தினுடைய பெருமையை உணர வேண்டும் என்பதற்காக சில கருத்துக்களை சில கோரிக்கைகளை ஐயா மாராப்பையா அவர்களின் முன்பும் இந்த ஆய்வரங்கத்தின் முன்பும் என்னுடைய கோரிக்கைகளை பதிவு செய்ய விரும்புகின்றேன். திருக்குறளுக்கென்ற ஒரு தனி அமைப்பு இருப்பது போல, திருக்குறளுக்கென்று ஒரு சேர் அமைச்சிருக்கிறீங்க, திருக்குறளுக்கென்று தனி அமைப்பு இருப்பது போல திருமந்திரத்திற்கும் ஒரு தனி அமைப்பு பல்கலைக்கழகத்தில் அமைக்க வேண்டும். திருமந்திரத்தில் அமைந்துள்ள கிடைத்தற்கரிய பல செய்திகளை பல குழுக்கள் அமைத்து ஆய்வு செய்து திருமந்திரத்தின் பெருமையை, ஐயா இந்த திருமந்திரத்தில் இருக்கிற பெருமை கட்டாயம் நம்ம உலகத்துக்கு சொல்லணும். இந்த கருவை பற்றி சொல்லியிருக்கிற தன்மை, ஆண் குழந்தை எப்படி பிறக்குது, பெண் குழந்தை எப்படி பிறக்குது, அழகான குழந்தை எப்படி பிறக்கிறது, ஊமை குழந்தை ஏன் பிறக்குது, ஏன் அலி பிறக்குது, ஏன் செவிட்டு குழந்தை, காது கேளாத குழந்தை ஏன் பிறக்கின்றது என்ற கருத்துக்களை எல்லாம் இன்றைக்கு எத்தனையோ மேலை நாட்டு அறிஞர்கள் எல்லாம் எத்தனையோ ஆராய்ச்சிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றாள். நம்ம உடம்பு, நம்ம உயிர், நம்ம எவ்வளோ நாள் வாழ்வோன்னு இந்த தலையில் கையை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும்னு சொல்கிறார். நீங்கள் எத்தனை நாள் உயிர் வாழலான்றதும் நீங்களாவே கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார். ஆக இத்தகைய திருமந்திரத்தினுடைய அருமை பெருமைகளை உலகம் உணர வேண்டும். எனவே
அந்த திருமந்திரத்திற்கு ஒரு சேர் அமைத்து திருமந்திரத்தில் கல்வி, திருமந்திரத்தில் மருத்துவம், மரபியல், அறிவியல், பிறப்பியல், உடல் நலம், அறம் போன்ற அரிய பெரிய கோட்பாடுகள் உலகிற்கும் உணர்த்த வேண்டும். திருமந்திரத்திற்கு இணையதளத்தில் இடம் ஒதுக்க வேண்டும் என்னும் கோரிக்கைகளை இச்செம்மொழி மாநாட்டில் ஆய்வரங்க கருத்தில் பதிவு செய்கின்றேன். மேலும் இத்துடன் வெளி மாநிலங்கள், நான் வெளி மாநிலத்துக்கு அடிக்கடி போயிட்டு வரதால இப்பொழுது வெளி மாநிலத்திலிருந்து குறிப்பாக சத்தீஸ்கர் மாநிலத்தை பற்றி நீங்கள் நாள்தோறும் செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சியிலும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த மாநிலத்திலிருந்து நான் ஒரு 4 நாட்களுக்கு முன்புதான் வந்தேன். அங்கெல்லாம் தமிழை பற்றிய அறிவு சிறிது கூட இல்லை. ஆக எல்லாமே இந்தி மொழியிலே எல்லாம் இருக்கின்றது. தமிழ் புத்தகம் கிடைப்பதில்லை. தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு தமிழினுடைய பெருமை உணர்த்தப்படுவதில்லை. எனவே நாம் தமிழ் செம்மொழி மாநாட்டை நடத்தி முடித்தியதோடு மறந்து விடாமல் ஒவ்வொரு மாநிலங்களிலும் தமிழ் அமைப்பு ஒன்று அமைக்க வேண்டும். எப்படி திருமந்திர அமைப்பு இருக்கின்றதோ அதை போல தமிழ் அமைப்பு ஒவ்வொரு மாநாட்டிலும் செம்மொழி மாநாடு ஒரு தீர்மானத்திற்கு கொண்டு வந்து தமிழ் குழந்தைகளுக்கு, தமிழ் சான்றோர்களுக்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்து இந்த மகாநாட்டில், செம்மொழி மாநாட்டில் பல்வேறு சிறப்புகளை தமிழறிஞர்களுக்கு செய்த இந்த கலைஞர் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என் நன்றியை கூறி ஒரே ஒரு கவிதையோடு முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். செம்மொழி மாநாடு இவ்வளோ சிறப்பாக கலைஞர் அவர்கள் நமக்கு அமைத்து கொடுத்ததால் ஒரு கவிதை. மாபெரும் கூட்டம் கண்டேன், தமிழ் நெஞ்சங்கள் கூடி குலாவும் களிப்பு கண்டேன், உவப்ப கூடி உள்ளத்தால் பிரிகின்ற தமிழ் சான்றோர்களை கண்டேன், எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்த அந்நிய நாட்டினர் அணியணியாக திரண்ட கூட்டத்தை கண்டேன், படித்தோரும் படிக்காதோரும் உள்ளம் மகிழ்ந்து வழிநடுக செல்லும் காட்சியை கண்டேன், பல உணவுகளை உண்டு மகிழும் கூட்டம் கண்டேன், வணக்கம் சொல்லி வரவேற்பு அளிக்கின்ற உபசரிப்பு குழுவினை கண்டேன், பணியாளர்களும் பணிவுடன் பணிந்து செல்லுவதை கண்டேன் பல காட்சிகளை, சொன்னால் விரியும், சொல்லாமல் விட்டால் சுருங்கும் என்பதால் இத்துடன் அமைத்துக் கொள்கின்றேன். அவையில் இருக்கின்ற சான்றோர்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் மற்றும் உள்ள பெரியோர்களுக்கும் அனைவருக்கும் என் நன்றியை கூறி இந்த ஆய்வரங்கத்தினை நடத்த எனக்கு தலைமை பொறுப்பை அளித்த அணியினருக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம், நன்றி.